Good morning students. நம்ம சோசியல்ல தேர்ட் லெசன் டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? எவ்வளோ பார்த்துருக்கோம்? ரோட்வேஸ் பார்த்தோம், ரயில்வேஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்ததான் வாட்டர்வேஸ் பார்க்கலாமா? ஓகே, வாட்டர்வேஸ்னா என்ன? நீர்வழி போக்குவரத்து இல்லையா? கடலில் போகுது இல்லையா? கப்பல், படகு இந்த மாதிரிலாம் பாருங்கள். வாட்டர்வேஸ் பார்க்கலாம். இந்தியா ஹாஸ் எ வெரி லாங் கோஸ்ட் லைன் and hence port remain main centers for trade. கோஸ்ட் அப்படின்னா கடற்கரை, போர்ட்னா துறைமுகம், ஓகேயா? ட்ரேட்னா வர்த்தகம். வர்த்தகம்னா நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா? நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புகிறோம், வேறு நாட்டில் நம்ம நாட்டில் இல்லாத பொருட்கள் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கிக்கிறோம். அதை தான் சொல்லுவோம் வர்த்தகம்னு. இந்தியா ஹாஸ் எ வெரி லாங் கோஸ்ட் லைன். இந்தியா வந்து மிக நீளமான கடற்கரையை கொண்டிருக்கு. இதுதான் வந்து என்ன பண்ணுது? ports and hence ports remain main centers for trade. வர்த்தகத்துக்கு இந்த துறைமுகங்கள் எல்லாம் என்னவா இருக்கு? உதவியா இருக்கு, அதாவது ரொம்ப மையமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? கப்பல் துறையும் கப்பல் மூலியமாகவும் கூட என்ன பண்ணலாம்? நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்றோம் இல்லையா? அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்குன்றாங்க. இந்தியா ஹேஸ் நெக்ஸ்ட் பாருங்க, ஓசனிக் ஆர் கோஸ்டல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஓசன் அப்படின்னா பெருங்கடல், இந்தியன் ஓசன், பசிபிக் ஓசன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? பெருங்கடல். ஓசனிக் அப்படின்னா பெருங்கடல். அல்லது கோஸ்டல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், கடலோர நீர்வழி போக்குவரத்து. கோஸ்ட்னா கடற்கரை, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் நீர்வழி போக்குவரத்து, பெருங்கடல் அல்லது கடலோர நீர் போக்குவரத்து. இந்தியா ஹேஸ் 13 மேஜர் போர்ட்ஸ். இந்தியாவில் வந்து 13 முக்கிய போர்ட்ஸ்னால் என்னன்னு சொன்னேன்? துறைமுகங்கள். முக்கியமான 13 துறைமுகங்கள் இந்தியாவில் இருக்குது. அண்டு தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியாவிலேயே இந்த தமிழ்நாடு, இந்த மாநிலத்தில் மட்டும்தான், அதாவது நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் முக்கியமான 3 துறைமுகங்கள் இருக்குது. மொத்தமாக இந்தியாவில் 13 முக்கிய துறைமுகங்கள் இருக்குது. அதிலே பார்த்தா நம்ம ஸ்டேட்டில் மட்டும் 3 முக்கிய துறைமுகங்கள் இருக்குது. என்னன்னு பாருங்கள், எண்ணூர், சென்னை அண்டு டியூட்டிகோரின், அதாவது தூத்துக்குடி. ஓகே, எண்ணூர், சென்னை அண்டு டியூட்டிகோரின். டியூட்டிகோரின்னா தூத்துக்குடி. புரியுதா? இந்தியாவில் 13 துறைமுகங்கள் இருக்குது. அதுலேயுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா 3 முக்கிய துறைமுகங்கள் இருக்குது. அது இந்தியாவில் நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் 3 இருக்குது. என்னன்னு பாருங்க, எண்ணூர், சென்னை அண்ட் டியூட்டிகோரின். ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எ கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி, மேனேஜஸ் ஆஃப் ஆல் ஆஃப் ஷோர் அண்ட் அதர் மெரைன் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த கண்ட்ரி. ஷிப்பிங் கார்பரேஷன் என்னது? கப்பல் போக்குவரத்து கழகம் எல்லாம் எதுக்கு, யாருக்கு சொந்தமுடையதுன்னா அரசாங்கத்துக்கு சொந்தமானது. ஓகே, கப்பல் போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது வந்து இப்போ பஸ்ஸெல்லாம் நம்ம ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க இல்லையா? மினி பஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கப்பல் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. அவங்க தான் வந்து கப்பல், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னது? கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, வெளி கட்டமைப்பு, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் பார்த்துக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஹேப்பன்ஸ் த்ரூ போட், ஸ்பீட் போட், ஷிப். இந்த நீர்வழியை என்னென்ன டிரான்ஸ்போர்ட் போகுது பாருங்கள்? போட், படகு, ஸ்பீட் போட் அதிவேக படகுன்னு அர்த்தம். ஷிப் அப்படின்னா கப்பல். இது 3 தான் வந்து நீர்வழி போக்குவரத்து. மேக்ஸிமம் த போட்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு ஃபார் ஃபிஷிங் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் போட் எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் படகு யூஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், இது வந்து ஸ்பீட் போட். இது போட், படகு, இது ஸ்பீட் போட். ஓகே பாருங்க, which is the only state in India that has more than 2 ports? which is the only state in India? இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்டில் 2 துறைமுகங்களுக்கு மேலே இருக்குது? தமிழ்நாட்டில். இப்போ தானே பார்த்தா எண்ணூர், சென்னை, டியூட்டிகோரின். ஓகே, நேம் த போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் என்னென்ன? எண்ணூர், சென்னை, டியூட்டிகோரின். நேம் த கவர்மெண்ட் ஏஜென்சி தட் ஹேண்டில்ஸ் மெரைன் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த கண்ட்ரி. Name the government agency, marine transport. Okay, இது waterways. Next, airways. வான்வழி போக்குவரத்து. ஏர்வேஸ் அப்படின்னா வான்வழி போக்குவரத்து.
ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்திலேயே வெவ்வேறு வகையான இடத்துக்கு போகிறதுக்கு, வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கு விரைவாக வேகமாக போய் சேர்றதுக்கு எது யூஸ் ஆகுது? நமக்கு வான்வெளி போக்குவரத்து யூஸ் ஆகுது. த வெரி ஃபர்ஸ்ட் ஏர் சர்வீஸ் ஆஃப் ஏசியா was inaugurated by India in the year 1914 by Post and Telegraph Department by carrying mail from Allahabad to Naini across the Ganga River. பாருங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபாஸ்ட்டாக போய் சேர்கிறதுக்கு வான்வெளி போக்குவரத்து யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆசியாவிலேயே நம்மளோட கான்டினென்ட்லேயே ஃபஸ்ட்டு எங்கே வந்து இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம், எங்கே வந்து ஃபஸ்ட்டாக வந்து இன்னாக்ரேட் தொடங்கி வச்சாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்த வருஷம் 1914. யாராலனா அஞ்சல் மற்றும் டெலகிராஃப்னா தந்தி, இவங்களால அஞ்சல் மற்றும் டெலகிராஃப் இதை வந்து வேறு நாட்டுக்கு அனுப்பணும் இல்லையா, அதனால் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து ஃபஸ்ட்டு உலகத்திலே ஆசியாவிலே ஃபஸ்ட்டு 1914 இந்த இயரில் வந்து தொடங்கி வச்சாங்க. அது எங்கே அப்படின்னா, எதுக்காக? டெலகிராஃப் டிபார்ட்மெண்ட் பை கேரிங் மெயில், அவங்களோட மெயிலை எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஃப்ரம் அலகாபாத் டு நைனி, அலகாபாத்லேருந்து நைனிக்கு அக்ராஸ் த கங்கா ரிவர் இருக்கு இல்லையா, அந்த வழியாக போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க தான் தொடங்கி வச்சாங்க. எந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஏர்வேஸ் ஆசியாவில் தொடங்குச்சு அப்படின்னா 1914. இன் தமிழ்நாடு தேர் ஆர் 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் ஆஃப் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்டு திருச்சிராப்பள்ளி. தமிழ்நாட்டில் வந்து ஏர்போர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னா சர்வதேச விமான நிலையங்கள். விமானம் வந்து லேண்ட் ஆகும் இல்லையா, நம்ம பஸ் இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏரோப்ளைன் வந்து லேண்ட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏர்போர்ட்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டிலே 4 விமான நிலையம் இருக்குது. எங்கெங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்டு திருச்சிராப்பள்ளி. Airlines plays a huge role in connecting cities within the country and across the world. Airlines play அதாவது வான்வெளி போக்குவரத்து வந்து ரொம்ப முக்கியமான, உலகத்திலே வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா வெவ்வேறு நாட்டுக்கு சீக்கிரமாக போகுது இல்லையா, இது ஏர்லைன்ஸ்க்கு ஒரு மிக பெரிய பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெலிகாப்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஷார்ட் டிஸ்டன்சஸ் அண்ட் இன் ஹில்லி ரீஜியன்ஸ் லைக் ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத் அண்டு டார்ஜிலிங். ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப பக்கமாக இருக்கு இல்லையா, ரொம்ப குறைவான தூரத்துக்கு போகிறதுக்காக ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹில்லி ரீஜன்ஸ், மலைப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத் அண்டு டார்ஜிலிங். ஓகே, இங்கே பாருங்கள், ஹெலிகாப்டர் ஃப்ளைஸ் ஓவர் கேதார்நாத்துக்கு மேலே பறந்துட்டுருக்கு. இதெல்லாம் மலைப்பகுதி. ஓகே, புரிஞ்சுதாமோ ஏர்வேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு யூ நோ கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹெலிபேட் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பஸ்ஸு நிற்கிறது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், ஏரோப்ளைன் கொண்டு வந்து நிறுத்துறத லேண்ட் ஆகிறது என்னன்னு சொல்லுவோம், ஏர்போர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹெலிகாப்டர் நிறுத்துறது தான் ஹெலிபேட்னு சொல்லுவோம். அடுத்த சியாச்சின் கிளேசியர் அப்படின்னா, கிளேசியர்னால் பனிப்பாறை. சியாச்சின் பனிப்பாறையில் வந்து உலகத்திலேயே ஹையஸ்ட் உயரமான ஹெலிபேட் அங்கே தான் இருக்குது. இது எவ்வளோ பாருங்கள், விச் இஸ் 21,000 feet அபவுட் த சீ லெவல். கடல் மட்டத்தில் இருந்து 21 அடி உயரம் இருக்குது. சரியா, கடல் மட்டத்தில் இருந்து 21 அடி உயரத்துக்கு இந்த ஹெலிபேட் இருக்குது. ஓகே, அது எங்கே இருக்குது? சியாச்சின் பனிப்பாறை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 4 டைப்ஸ் ஆஃப் வேஸ் பார்த்துட்டோம் இல்லையா, ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ் பார்த்துட்டோம் இல்லையா. இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நன்மைகள், அட்வான்டேஜஸ் அப்படின்னா நன்மைகள். அட்வான்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். க்ரோத் அப்படின்னா வளர்ச்சி, க்ரோத்னா வளர்ச்சி. க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், வேளாண் மற்றும் தொழில்துறை உற்பத்தி. வேளாண் விவசாயத்துலேயும் மற்ற தொழில் உற்பத்திக்கும் வளர்ச்சி ஆகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் முக்கிய உதவியாக இருக்குன்றாங்க. என்னென்னு பாருங்கள், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பிளேஸ் எ ஹியூஜ் ரோல் இந்த, ஹியூஜ்னா பெரியன்னு அர்த்தம், ஹியூஜ் ரோல் இன் த க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பை கேரிங் ரா மெட்டீரியல்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி.
டிரான்ஸ்போர்ட் வந்து எங்களுக்கு எதுக்கு அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோடைய க்ரோத்துக்கு ரொம்ப டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப்பாக இருக்குது. எதனாலனா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, வெவ்வேறு நாடுகளுக்கு நம்ம நாட்டில் விளையிற பொருட்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா, அது டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா. அதனால் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த அக்ரிகல்ச்சரலுக்கும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கும் ஹெல்ப்பாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு க்ரோத் இன் ட்ரேடு, வர்த்தகம் சொன்னோம் இல்லையா முன்னாடியே, ஏற்றுமதி இறக்குமதி சொன்னோம் இல்லையா. It helps in promoting trade in the country. It helps in promoting trade na வர்த்தகம் இந்த நம்ம நாட்டோடைய வர்த்தக வளர்ச்சிக்கு இது டிரான்ஸ்போர்ட் வந்து முக்கிய பங்கு இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பிளேஸ் a key role in the country's export and import of goods. ஏற்றுமதி இறக்குமதி நான் சொன்னேன் இல்லாமோ, எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி, இம்போர்ட்னா இறக்குமதி. அதாவது நம்ம நாட்டில் விளையிற பொருளை வேறு நாட்டுக்கும், வேறு நாட்டில் இருக்கிற பொருட்களை நம்ம நாட்டுக்கும் வாங்கிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஏற்றுமதி இறக்குமதி. கூட்ஸ் அப்படின்னா சரக்கு வண்டி இல்லையா, பொருட்கள்லாம் ஏற்றிட்டு வருது இல்லையா, அப்போ அது வண்டியும் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் தானே. அப்போது டிரான்ஸ்போர்ட் வந்து வர்த்தகத்தோட வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்ஸ் டூரிசம், சுற்றுலா தலங்கள் இருக்கு இல்லையா, சுற்றுலா தலங்களுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் முக்கிய பங்கு இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் ஃப்ரம் பீப்புள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் டு விசிட் அதர் கண்ட்ரீஸ். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம சுற்றுலா தலங்களை பார்க்க போகிறோம் இல்லையா. வித்தவுட் எ குட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம் இஸ் நாட் பாசிபிள். என்னது, இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் டு விசிட் அதர் கண்ட்ரிஸ். ஒரு நாட்டிலேருந்து வேறு வேறு நாடுகளுக்கு வந்து மக்கள் போய் டூரிஸ்ட் பிளேஸை பார்க்குறாங்க இல்லையா. வித்தவுட் ஏ குட் டிரான்ஸ்போர்ட், இது வந்து நல்ல டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னா டூரிசம் பிளேஸை வந்து கொண்டு போய் நம்ம பார்க்குறது பாசிபிள் இல்லைன்றாங்க. ஓகே, அப்போ டிரான்ஸ்போர்ட் எதுக்கெலாம் உதவியாக இருக்குது, அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு உதவியாக இருக்குது. ட்ரேடு, அதாவது வர்த்தகத்தோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. ப்ரொமோட்ஸ் டூரிசம், சுற்றுலா தலங்களை மேம்படுத்துறதுக்கும் இந்த போக்குவரத்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக் பார்ப்போமா. ஓகே, லெசன் அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சுது தானே? ஓகேடா.